இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப வித்தியாசமான ஒரு ஃபேண்டசி கதை பத்தி தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இது ஒரு 18+ சம்பந்தப்பட்ட கண்டென்ட் தான். இந்த மாதிரியான ஸ்டோரிஸ் எல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறவங்க தாராளமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம சேனல்ல வர எல்லா படங்களுமே நம்ம டெலிகிராம் சேனல்ல இருக்கு. இந்த யூடியூப் சேனலோட பேர்ல சர்ச் பண்ணீங்கன்னா கிடைக்காது. MK தமிழ் எக்ஸ்பிளைனர் அப்படிங்கிற சேனல் பேர்ல சர்ச் பண்ணீங்கன்னா அங்க நீங்க இந்த கதைகள் எல்லாம் ஈஸியா பாத்துக்க முடியும். தேடி அலைஞ்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த கதையோட ஸ்டார்டிங் சீன்ல இந்த படத்தோட ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து ஒரு காலேஜ்ல டீச்சரா ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்போ ஒருத்தனை பாக்குறதுக்காக அவங்க வந்திருக்காங்க. அது எதுக்காகன்னு பார்த்தா இவங்க காலேஜ்ல படிச்சிட்டு இருக்க ஒரு பொண்ணு இவங்கிட்ட லவ் பண்ணி ஏமாந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் தெரிய வந்திருக்கு. அதை பத்தி என்ன விசாரிக்கிறதுக்காக தான் ஹீரோயின் இங்க வந்திருக்கா. இந்த ஸ்டோரியில வர ஆட்கள்லாம் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கொஞ்சம் விவகாரமா போட்டிருக்கனால நீங்க பாட்காஸ்ட் மாதிரி இந்த ஸ்டோரியை கொஞ்சம் பிக்சர்ஸ் வச்சே கேட்டுக்குங்க. ஹீரோயின் அந்த கதவை தட்டிக்கிட்டு இருக்க வீட்டுக்குள்ள வந்து யாருமே வெளியே வரல. இவ்வளவு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இங்க இருந்து கிளம்புற மாதிரி இல்ல, எப்படியும் அவனை சந்திச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல தான் ஹீரோயின் இங்க வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த படத்தோட ஹீரோ வெளியே வர. இவனை நம்ம இந்த கதைக்கு ஹீரோனே வச்சுக்கலாம், வேற வழி இல்ல. நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டல, உங்களை மாதிரி பிரஸ் பீப்பிளையும் மீடியாக்காரங்களையும் பார்க்கணும்னு சொல்லி எனக்கு விருப்பமே இல்ல. அந்த முடிஞ்சு போன அந்த பழைய விஷயத்தை பத்தி கேட்கவும் நான் தயாரா இல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோ கோவமா பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் யாரு என்ன அப்படிங்கிற அந்த டீடைல்ஸ் கூட அவனுக்கு தெரியல. அப்போ ஹீரோயின் சொல்றாங்கன்னா, பொறுமையா இருங்க, நான் வந்து பிரஸ் கிடையாது. நீங்க காலேஜ்ல ஒரு பொண்ணோட லவ் அஃபேர்ல இருந்தீங்களா, அந்த காலேஜோட டீச்சர் தான் நானு. உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள்லாம் கேட்க வேண்டியது இருக்கு. ஆல்ரெடி நான் போன்லயே நம்ம 2 பேர் பேசணும்ல, நேத்து நைட் ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோவும் இருக்கு அப்படிங்கிற. சரி, என்ன கேட்க போறீங்க? அது எதா இருந்தாலும் இப்படியே சொல்லிட்டு வெளியே சொல்லிட்டு அப்படியே கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயின் இல்ல இது வந்து உங்களோட லைஃப் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. நீங்க பொறுமையா நான் சொல்றத கேட்டா மட்டும்தான் நான் என்ன சொல்றேன் அப்படிங்கிற உங்களுக்கு புரிய வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் இவனை மண்டையை கழுவிட்டு இருக்கா. பட் இருந்தாலும் ஹீரோயின் கிட்ட இவன் கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோயின் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் ஹீரோயின் போக மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறனால வேற வழி இல்லாம ஹீரோயினை உள்ளுக்குள்ள கூப்பிட்டு, சரி வாங்க, நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, நம்ம உள்ள போய் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினை ஒரு சோஃபால உட்கார வைக்கிறா. அப்போ இந்த காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருந்த இவன் கூட லவ் அஃபேர்ல ஒருத்தி இருந்தால, அவ பேரை சொன்னதுமே இவனோட முகமே மாறிடுச்சு. அவங்கள உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் கேக்குறாங்க. நல்லாவே தெரியுமே, அதை பத்தி நீங்க எதுக்கு இப்ப கேக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோ கேட்க, அப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, உன்னோட வயசுக்கு நீ இந்த மாதிரி அவ கூட ஒரு லவ் அஃபேர்ல இருந்தது சரியா, இது தப்பு தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் கேக்குறேன். அப்போ ஹீரோயின் சொல்றானா, இதுல என்ன இருக்கு, அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு, நாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கூட யோசிச்சோம், பட் என்னோட சூழ்நிலை அவ பிரிஞ்சு போயிட்டா, இதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்க விரும்புறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ ஹீரோயின் என்ன கேக்குறானா, எப்படி உங்க 2 பேருக்கும் ஒரு லவ் ஸ்டார்ட் ஆச்சு, அதை பத்தி நான் கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். ஏன்னா இது என்னோட காலேஜோட அந்த ரெப்புடேஷனை கூட ஸ்பாயில் பண்ணுது. இந்த மாதிரியான ஆட்களை நாங்க கண்டிப்பா எங்களோட காலேஜுக்குள்ள சேர்த்துக்க கூட மாட்டோம். இது மிகப்பெரிய ஒரு தவறாவே நாங்க நினைக்கிறோம். அதனால தான் நான் இதை டீப்பா இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படிங்கறக்காக நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் சொல்றாங்க. இவன் என்னெல்லாம் சொல்றானோ அது எல்லா பாயிண்ட்ஸையும் ஒவ்வொன்னையும் ஹீரோயின் நோட் பண்ணி வைக்கிறா. அவ கையில ஒரு சின்ன துண்டு சீட்டு மாதிரி இருக்கு, அது எல்லாத்தையும் ஹீரோயின் எழுதி வைக்கிறாங்க. இவன் என்னென்ன பாயிண்ட் எல்லாம் சொல்றான்னு சொல்லி. அப்போ ஹீரோயின் சொல்றானா, இந்த மாதிரி ஒரு எதிர்ச்சியான ஒரு இடத்துல தான் நான் அந்த பொண்ணை சந்திச்சேன். அப்படி சந்திச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கும் எனக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி ஒன்று உருவாயிடுச்சு. அதுல இருந்து நாங்க லவ்வர்ஸா மாறிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அவ்வளவுதானா, உங்களுக்குள்ள வேற எதுவுமே நடக்கலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்க, அப்போ ஹீரோயின் சொல்றானா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படியான ஒரு வாழ்க்கை முறையை வாழ்வாங்க, அந்த மாதிரியான ஒரு நிலையில தான் நாங்க 2 பேரும் வாழ்ந்துகிட்டு இருந்தோம். இது ஒன்னும் பெரிய தப்பாவோ அல்லது மிகப்பெரிய குற்றமாவோ நான் நினைக்கல. எனக்கு அவளை பிடிச்சிருந்துச்சு, அவளுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு, நாங்க இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தோம். இப்ப சூழ்நிலை காரணமா நாங்க பிரிஞ்சுட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோ சொல்றான். இதை கேட்டதுமே ஹீரோயினுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு. அவ இதை எக்ஸ்பெக்ட் பண்ணி வரல. இவன் என்ன சொல்லிருப்பான், நாங்க இந்த மாதிரி லவ் பண்ணிட்டு இருந்தோம், இது சிம்பிளா இந்த டாபிக் இதோடய முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்துல தான் ஹீரோயின் உள்ளுக்குள்ள இவனை விசாரிக்கிறதுக்கு வந்திருப்பாங்க. ஆனா இவன் சொல்ற இந்த விஷயங்கள்லாம் கேட்க கேட்க ஹீரோயினுக்கு அவளோட முகமே மாறிடுச்சு. இவனை நம்ம பார்க்க சாதாரண ஆளு, ஒரு டம்மி பீஸா இருக்கான்னு சொல்லி நினைச்சோம். ஆனா இவன் இவ்வளவு பிளான் பண்ணி ஒரு பொண்ணை இப்படி ட்ராப் பண்ணிருக்கான். இவன மாதிரியான ஆட்கள்லாம் ரொம்ப டேஞ்சரான ஆட்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் நினைக்கிறான். அப்போ இவனை வந்து தப்பானவன் நம்ம சொன்னா, இவன மாதிரியான ஆட்களுக்கு ஃபாலோ ஆன அந்த பொண்ணை நம்ம என்ன சொல்றது, அவளையும் அதே கேட்டகரியில நம்ம சேர்த்த முடியும். அவளுக்கு மட்டும் எப்படி ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்லி சர்டிபிகேட் கொடுத்துடலாமா? கண்டிப்பா கிடையாது. அதான் இந்த ஹீரோவும் கேட்கிறான். நீங்க என்ன வந்து எந்த பிளேம் பண்றதா இருந்தாலும் கூட கூடவே சேர்ந்து என் கூட லவ் அஃபேர்ல இருந்தா அவளை தான் நீங்க சொல்லணுமே தவிர என் ஒருத்தனை மட்டும் நீங்க சுட்டி காட்டுறது எந்த விதத்திலும் நியாயமாகாது, அது சரியும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோ அவனோட தரப்பு நியாயத்தை ஹீரோயின் கிட்ட சொல்றான். ஹீரோயின் முதல்ல இவங்கிட்ட சாதாரணமான ஒரு சில கேள்விகள் எல்லாம் கேட்டு இருந்தாலும் கூட ஒரு கட்டத்துக்கு மேல போக போக ரொம்ப டெப்தான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறேன். நிஜமாவே நீங்க எப்படிப்பட்ட ஒரு சந்திப்பெல்லாம் நடத்திருக்கீங்க, எந்த மாதிரியான இடத்துல நீங்க நெருக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அன்வான்டான கொஸ்டின்ஸ் எல்லாம் இவங்கிட்ட ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்கா. பார்க்க போனா இவன் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ற மாதிரி தெரியல. மேபி he also loving these kind of stories அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் அவ ரசிச்சு கேட்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கா ஹீரோ கிட்ட. உனக்கு ஒண்ணுமே வழங்கல, என்னடா இது, இவன் நம்மளை விசாரிக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்தவ இப்படி பார்க்க போனா அன்வான்டான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி இவனுக்கே ரொம்ப தயக்கமா இருக்கு. நான் சொல்லிட்டேன்லங்க, நாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி தான் வாழ்ந்துகிட்டு இருந்தோம், அதுல ஒன்னும் பெரிய தப்பு எனக்கு தெரியலங்கிற மாதிரி நான் சொல்லல, அது அதோட விட்டுற வேண்டியதானே, எதுக்காக இப்படி திரும்ப திரும்ப கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோ கேட்கிறேன். அப்போ ஹீரோ என்ன சொல்றானா, அப்படியெல்லாம் என்னால சாதாரணமா இதை விட்டுட்டு போக முடியாது, ஒரு டீடைல்டான ஒரு விஷயத்தை எடுத்தா அதை பிகினிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் பர்ஃபெக்டா அதை
மத்தவங்க கிட்ட சொல்லணும். அப்பதான் மத்தவங்களுக்கும் புரியும், எனக்கும் அதை பத்தின ஒரு தெளிவு தெரியும். இப்படி அறகுறையா விட்ட குறை தொட்ட குறைங்கிற மாதிரி எதுவுமே தெரியாம பிளாங்கா என்னால போக முடியாது. அதனால நான் என்னெல்லாம் கேள்வி கேட்கறனோ அது எல்லாத்துக்கும் நீ பதில் சொல்லிதான் ஆகணும். அப்படி சொல்லலன்னு சொன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகளை லீகலா நீ ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு உனக்கு தைரியம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோ கிட்ட கேட்க, அவன் இவகிட்ட நம்ம என்ன பேசுறனே தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேல சரி பரவாயில்ல, நீங்க என்ன கேள்வி வேணா கேளுங்க, அதுக்கு நான் பதில சொல்லிடுறேன். பட் என்னோட டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, கேட்க வேண்டிய கேள்விகளை சீக்கிரமா கேட்டுட்டு வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோ சொல்றான். அப்ப ஹீரோயின் என்ன கேக்குறானா, இது எல்லாத்தையும் நான் ஒரு சாதாரணமான விஷயமாவே எடுத்துக்கிறேன். ஒரு பெண் உன்னை காதலிச்சான்னு வச்சுக்கலாம், அது அவளுக்கும் உரிமை இருக்கு, உனக்கும் ஒரு பெண்ணை காதலிக்க உரிமை இருக்கு. பட் இருந்தாலும் அதுக்குன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட எலிஜிபிலிட்டின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது நீ இந்த மாதிரியான ஒரு செயல்களை செய்யறது எனக்கு இது ஒரு ஒழுங்கியமான விஷயமாவே தெரியுதே தவிர இதை வந்து பாராட்டுறதுக்கு இனிமே இல்லை. நீ ஒரு திறமசாலி, நீ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணதுக்காக உனக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் எல்லாம் எனக்கு மனசுல தோணவே இல்லை. இதை வந்து நீ ஒரு டேலண்ட் அப்படின்னு சொல்லி நினைச்சேன்னா அது ரொம்ப அவமானப்பட வேண்டிய விஷயம். நீ பண்ணது மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு செயலா தான் நான் நினைக்கிறேனே தவிர இதை கண்டிப்பா நான் பிரைஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் இவங்க கிட்ட ரொம்ப கோவமா பேசுறாங்க. பட் எதுக்காக இவ இப்படி எல்லாம் பேசுறா அப்படிங்கறதா இன்னும் ஹீரோவுக்கு விளங்கவே இல்லை. அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் நடந்த விஷயம் அவங்களோட பர்சனலான ஒரு விஷயம் தான். அதை வந்து ஹீரோயின் கேட்கறங்கிற பேர்ல கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமா அவ இவங்க கிட்ட பிளேடுக்கு மேல பிளேடா போட்டு கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கிறது எந்த விதத்திலும் நியாயம் இல்ல. அந்த கதையை இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கிற எனக்குமே அது பொருந்தும். பட் இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல கடைசியில என்னதான் ஆகுது, கிளைமேக்ஸ்ல எப்படிப்பட்ட ட்விஸ்ட் தான் இவங்க வச்சிருக்காங்க அப்படின்னு ஸ்டோரி அப்படியே கொஞ்சம் கண்டினியூ பண்ணுங்க. சோ ஆல்ரெடி ஹீரோயின் சொல்லிட்டாங்க அவங்க சைடு என்ன மாதிரியான இந்த விஷயத்தை அவங்க பாக்குறாங்கன்னு சொல்லி, அதே மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டா இது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா தெரியல, அது எங்க ரெண்டு பேரோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தானே தவிர அதில் நீங்க வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு விஷயமே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அவனோட கண்டிஷனே அவன் சொல்லிட்டான். இப்போ ஹீரோயின் வந்து இவன் கிட்ட அவ பேசுற தோரணையே பார்த்தா இவனை அவ பிளாக்மெயில் பண்ற மாதிரி. இப்போ உன்னோட ரகசியங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு, இதை வந்து நான் வெளியே போய் சொன்னேன்னு சொன்னா உனக்கு மிகப்பெரிய பிரச்சனையை இது கண்டிப்பா கொடுக்கும். பட் நீ இதை எப்படி ஃபேஸ் பண்ண போற அப்படிங்கிறது இது உனக்கு ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் இவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறான். பட் அவன் வந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கவே மாட்டான். இவன் வந்து நார்மலா இவங்க கிட்ட இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறக்காக தான் நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடைசியில பார்க்க போனா இவன் வந்து இதை வச்சு இவனை ட்ராப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறான். ஏன்னா இவன் பண்ண இந்த லவ் இஷ்யூல ஏதோ ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்து ஆயிருக்கு, அது பிரஸ் வரைக்கும் போயிருச்சு. அதை வந்து டெப்தா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறக்காக தான் ஹீரோயின் இங்க வந்திருக்காங்க. பட் அதை முழுசாவும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனாலும் இதை அவங்க அப்படியே விட்டுட்டு போற மாதிரி இல்ல, இதை இன்னும் பெருசா ஏதோ தெரிஞ்சுக்கணும் அல்லது இவனை ஏதோ இதுக்காக அவங்க யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நினைக்கிறேன். அப்ப ஹீரோ என்ன சொல்றானா, நான் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் யதார்த்தமா தான் சொன்னேன், நீங்க நேத்து பேசும்போது நார்மலா தான் பேசுனீங்க, அப்படி இருக்கிற சூழ்நிலையில இப்ப நீங்க பேசுற விதமும் நடந்துக்கிற தோரணையும் சுத்தமாவே சரியில்லை, இது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோ சொல்றான். அப்ப ஹீரோ என்ன சொல்றானா, அப்படி கிடையாது, நான் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்டேன்னு சொன்னா அது அறிவுபூர்வமா தான் நான் கேட்க நினைச்சேன். பட் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இதுல எப்படிப்பட்ட தவறான விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி. கண்டிப்பா இதை வந்து நான் சிம்பிளா டேக் இட் ஈஸி அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு போக மாட்டேன், இதை பெரிய லெவலுக்கு நான் கொண்டு போகத்தான் போறேன். ஏன்னா அப்போதான் உங்களை மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்றானா, நீங்க ஒன்னு தப்பா நினைக்கலன்னு சொன்னா நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லலாமா, நீங்க என்ன சொன்னாலும் அதை நான் கேட்கறேன், அது எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ ஹீரோயின் முகத்துல ஒரு சிரிப்பை நம்மளால பார்க்க முடியும். மேபி அவங்க இவன் இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்லணும், இதை நான் கேட்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இவ்வளவு தூரம் இந்த கான்வர்சேஷனை கொண்டு வந்திருப்பாங்க போல தெரியுது. அப்போ அவங்க நினைச்ச மாதிரியே ஒரு விஷயத்த இவனை உள்ளுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. பட் ஹீரோவுக்கு ஒரு சில விஷயங்கள தயக்கம் இருந்தாலும் கூட பட் ஹீரோயினை சமாளிக்கிறதுக்கு அவனுக்கு வேற வழி தெரியாது. அப்போ ஹீரோயின் என்ன சொல்றானா, நான் நிறைய விஷயங்களை நீங்க தியரிட்டிக்கலா சொன்னது எல்லாத்தையும் நான் பிராக்டிகலா தெரிஞ்சுக்க விரும்புறேன், இதுல உங்களுக்கு சம்மதமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்க அப்போ ஹீரோவுக்கு ஒரு யோசனை வருது, நீங்க பிராக்டிகலா தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோ கேட்கிறான். அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, பட் இருந்தாலும் ஒரு ஆக்டிங் போறான்னு வைங்களேன். அப்போ ஹீரோயின் இவனை ஒரு பார்வை பார்த்து நிஜமாவே நான் என்ன சொல்றேன் அப்படிங்க உங்களுக்கு புரியலையா, இல்ல புரியாத மாதிரி நீங்க நடிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்கறாங்க. அப்போ ஹீரோ வந்து இல்லங்க நிஜமாலுமே எனக்கு புரியல, எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லாத ஒரு பர்சன் தான் நான், நீங்களே பிராங்கா சொல்லிட்டீங்கன்னா இதுதான் உங்க டிமாண்ட் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருக்கும்ல, அதை சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் கிட்ட ஹீரோ கேட்கறேன். சரி நீங்க கேட்டதுனால இவ்வளவு வலுக்கட்டாயப்படுத்தி என்கிட்ட சொல்ல சொல்றீங்களா, அதனால நான் சொல்றேன், இதுதான் என்னோட கண்டிஷன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு அவங்க எப்படியும் ஒரு நல்ல கண்டிஷன் சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி நான் பெருசா உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்களே புரிஞ்சிருப்பீங்கன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும். இப்படிப்பட்ட ஒரு எண்டிங்கோட இந்த ஸ்டோரி முடியுது. இந்த கதையை நீங்க பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டா நம்மளோட டெலிகிராம் சேனல் இருக்கு, டெலிகிராம் சேனலோட பேர் ஆல்ரெடி டீடைல்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன், விருப்பப்படுறவங்க மட்டும் அங்க பாத்துக்கலாம். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான கதையில வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.